பீகார், உத்தரப்பிரதேச தொழிலாளர்கள் மகாராஷ்டிராவில் இந்தியை திணிக்க முற்பட்டால் அவர்களை உதைத்து வெளியேற்றி விடுவோம் என மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரே எச்சரித்துள்ளார். மும்பையில் மாநகராட்சி தேர்தலை ஒட்டி ராஜ் தாக்கரேவும் அவரது சகோதரரும் கூட்டணி கட்சித் தலைவருமான உத்தவ் தாக்கரேவும் கூட்டு பரப்புரையில் ஈடுபட்டனர். வெளி மாநிலத்தவர்கள் எல்லா பக்கமும் இருந்து மகாராஷ்டிராவிற்குள் வந்து உங்கள் பங்கை பறித்துக் கொள்கின்றனர் என்றும், மண்ணையும் மொழியையும் இழந்தால் நீங்கள் முடிந்து விட்டீர்கள் என்று பொருள் என்றும் கூட்டத்தினரை பார்த்து ராஜ் தாக்கரே பேசினார். மராத்தி மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள இந்த தேர்தலே கடைசி வாய்ப்பு என்றும் ராஜ் தாக்கரே குறிப்பிட்டார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை விமர்சித்த ராஜ் தாக்கரே தென்னிந்தியர்களையும் விமர்சித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை உள்ளாட்சித் தேர்தலை ஒட்டி தாராவியில் பாஜகவுக்கு ஆதரவாக அண்ணாமலை பரப்புரை செய்தார். அப்போது மும்பை மகாராஷ்டிராவின் நகரம் மட்டுமல்ல, அது சர்வதேச நகரம் என பேசியிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரே அண்ணாமலையை ரசமலாய் என விமர்சித்தார். தமிழ்நாட்டிலிருந்து வந்த அண்ணாமலைக்கும் மகாராஷ்டிராவிற்கும் என்ன தொடர்பு என கேள்வி எழுப்பிய அவர், அதனால்தான் தமிழர்களை பால் தாக்கரே விரட்டி அடித்ததாக தெரிவித்து தென்னிந்தியர்களுக்கு எதிராக பால் தாக்கரே முன்வைத்த பழைய முழக்கத்தையும் சுட்டிக்காட்டி பேசினார். லுங்கி அணிந்தவர்களை விரட்டி அடியுங்கள் என்ற பொருள்படும் மராத்திய முழக்கத்தை சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரே 1960-70களில் முன்வைத்திருந்தார். ராஜ் தாக்கரேவின் கோபத்தை சம்பாதித்ததில் பெருமை கொள்வதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாக்கரே சகோதரர்களின் மிரட்டல்களுக்கு பயப்படும் நபர் தான் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். எங்கள் அப்பா படித்தது 10வது, அம்மா படித்தது 6வது. எல்லாம் இத்தனை நாளாக ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ உடம்பு சரியில்லை, ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன். இன்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கிருந்து திட்டுறானுங்க. அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா, அந்த அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல. அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன். இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்லான்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ள வந்தால் என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன்னு. நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், நீ இங்க் அடிச்சு பாரு, காலை வெட்டிப்பாரு, அதான் ரன்லோட பார்த்துடலாம். அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்கெல்லாம் நான் பயந்திருந்தா ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ள சொந்த ஊரில் தான் இருக்கணும். மும்பை குறித்து பெருமையாகவே பேசியதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் கொடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் திமுகவை போல மகாராஷ்டிராவில் தாக்கரே சகோதரர்கள் மிரட்டியே பிழைப்பை ஓட்டுவதாக விமர்சித்தார். இன்னைக்கு மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா? அது மும்பை அங்க இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரர்களுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லைன்னு ஆயிருமா? இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை, ஒரு அடையாளம். இன்னைக்கு 3 தாக்கரே கூட்டம் போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. என்னை பற்றி நீ அவமானப்படுத்துறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தமிழ்நாட்டில் டிஎம்கே அதைத்தான் காலங்காலமாக செய்கிறாங்க. ஆனால் தமிழர்களையும் அவமானப்படுத்துகிறாங்க. இந்த லுங்கி கட்டினவனுங்க, வேட்டி கட்டினவனுங்க, இவனுங்களாம் இப்படி, இவனுங்களாம் அப்படின்னு. அதே கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிறாங்க. இதான் ஆச்சரியம். அதனால் அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும், இவர்கள்லாம் மிரட்டி தான் அவங்க பிளப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பயப்படுவோம்னு நினைக்கிறாங்க. மும்பைக்கு எதிராகவோ தாக்கரேவுக்கு எதிராகவோ அண்ணாமலை எதுவும் பேசவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான திடலை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் பாஜக நிர்வாகிகளுடன் சென்று பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், மும்பை பரப்புரையில் அண்ணாமலை பேசியது குறித்து விளக்கமளித்துள்ளார். மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் எந்த விதமான தவறான உள்நோக்கத்தோடு சொல்லல. தேர்தல் பிரச்சாரத்தின் போது சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க தவிர, பம்பாய் மாநிலத்தவருக்கு எதிராகவோ அங்க தாக்கரேக்கு எதிராகவோ எந்த கருத்தும் நான் அவர்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட ஆனா நான் அந்த எந்த நோக்கத்திலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க.